அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஐஎன் வேர்ல்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி வீடியோ வந்து ஸ்வீட்ஸ் ரெசிபீஸ் தான். இந்த இதுக்கு வந்து நான் 2 ஸ்வீட்ஸ் செஞ்சுருக்கிறேன். இப்போ பெருநாள் வந்து கிட்டே வந்துருச்சு, அதனால இந்த ரெசிபியை வந்து அவங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளணும்னு நினச்சேன். எல்லா ஊடுகள்லையும் செய்கிற ரெசிபீஸ் தான் நானும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் வந்து இந்த கொக்கீஸில் வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்கு. எப்பயும் நாங்கள் செய்கிற கொக்கீஸை விட கொஞ்சம் வித்தியாசம். அந்த ஸ்பெஷல் வந்து என்னன்றது நான் வீடியோவில் சொல்கிறேன். நானும் வந்து இது ஒரு யூடியூப் சேனல், எங்களோட சகோதர மொழியில் இருக்கிற சிங்கள மொழியில் உள்ள ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து தான் நானும் செஞ்சேன். டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா நோம்பு பிடிச்சிக்கிறனால நோம்பு திறந்த பிறகு தான் எப்படி டேஸ்ட்டுன்றதையும் பார்க்க வேணும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அதே மாதிரி சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்கு போய்த்து எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் கொக்கீஸ் தான் செய்ய போகிறேன். இதுக்கு வந்து ஒரு லார்ஜ் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து அரிசி மா சேர்த்துக்கோங்க. இந்த அரிசி மா எல்லாமே எவ்வளோன்றது வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதோடு வந்து கோதுமை இதையுமே சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்தது வந்து முக்கியமான இன்க்ரீடியண்ட், இது தான் கொக்கோ பவுடர். இது வந்து எந்த பிராண்ட் வேணும்னாலும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளணும், ஆனால் கசப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த கொக்கோ பவுடரும் இதுக்கு சேர்க்குறேன். அதோடு வந்து ஐசிங் சுகரும் சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு வந்து நாங்கள் சீனி சேர்க்குறல ஐசிங் சுகர் தான் சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்தது வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நாங்கள் திக்காக எடுத்து வச்ச தேங்காய் பால் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு பெட்டர் மாதிரி எடுத்துக்கொள்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். தேங்காய் பால் வந்து மிச்சம் தண்ணி மாதிரி இல்லாமல் நல்லா திக்காகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இது தேங்காய் பால் வந்து இவ்வளோ தான் நான் சொல்ல மாட்டேன், ஏன்டா வந்து இதை மிக்ஸ் பண்ண போல தான் எங்களுக்கு அதில் கன்சிஸ்டன்சி விளங்கும். இந்த பெட்டர் இந்த அளவுக்கு வரங்காட்டிலும் நீங்கள் தேங்காய் பாலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா இந்த மாதிரி ஸ்மூத் பெட்டராக வந்து செஞ்சுக்கொள்ள வேணும். இப்போ வந்து இந்த பெட்டரோட கன்சிஸ்டன்சி எப்படி பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பூனை வந்து ஒரு கோடு கீறி பாருங்கள். இது வந்து சேரக்கூடாது, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. எங்களோட பெட்டரும் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து கொக்கீஸ் பொரிப்போம். இப்போ இந்த கொக்கீஸ் பொரிக்கிறதுக்கு ஒரு தாச்சில் ஒயிலை வந்து சேர்த்துட்டு இந்த கொக்கீஸ் அச்சை வந்து இதில் கொஞ்சம் போட்டு சூடாக்கி எடுக்க வேணும். கொக்கீஸ் அச்சை வந்து கொஞ்சம் சீசன் பண்ணி எடுத்தால் டக்குன்னு கலரும். இப்போ வந்து இந்த கொக்கீஸ் அச்சை பெட்டரில் இந்த மாதிரி லேசாக அமுக்கிட்டு எடுத்துட்டு இது வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க தான் இருக்கி. இதே மாதிரி கொக்கீஸ் எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்க தான் இருக்கி. கொக்கீஸ் வந்து எல்லாருமே ஆசையான ஒரு தீனொண்டு, ஆனால் செய்கிறதுக்கும் வந்து சரியான லேசி. பெட்டரை நாங்கள் செய்கிறதுக்கும் வந்து கஷ்டம் இல்லை, சரி லேசி. அதனால் வந்து இந்த ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய கொக்கீஸ் வீடியோஸ் தான், ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. எப்பயுமே வந்து நாங்களும் அந்த எல்லோ கலர் கொக்கீஸ் தான் செய்கிறேன், ஆனால் வந்து இது கொஞ்சம் நானும் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கல ஒரு யூடியூப் சேனலில் இருந்துச்சின்னு சொன்னேன். அது வந்து எம்ஆர் கிச்சன்ற யூடியூப் சேனலில் தான் நானும் பார்த்து செஞ்சேன். நீங்கள் வேணும்டா அதையும் போய்த்து பாருங்கள். அது வந்து ஒரு பெரிய யூடியூப் சேனல் ஒன்று தான், ஆனால் அதே மாதிரி வந்து அதில் இருக்கிற ரெசிபிஸ் வந்து உண்மையிலே நல்ல ரெசிபிஸாக இருந்துச்சு. எனக்கும் வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேணும்னு நினச்சி இந்த கொக்கீஸ் ரெசிபி வந்து நல்லா இருந்துச்சு. பிள்ளைகள் வந்து ஆசை, ஏண்டா கொக்கோ பவுடர் போடுறதுனால கொஞ்சம் சாக்லேட் கலரில் இருக்கிறனால பிள்ளைகளும் வந்து ஆசைப்படுவாங்க. அதனால் நானும் வந்து இதை செஞ்சு பார்ப்போம்ட்டு செஞ்சேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நாள்களில் வந்து சூடு கூடனால வெயிலில் வெளியே பிள்ளைகளை விளையாட வைக்க வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களோட பிள்ளைகள் வந்து ஒரே வெயிலில் தான் விளையாடுறேன். பிள்ளைகளை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க மற்ற ரெசிபி செய்கிறதுக்கு போவோம். இப்போ ஒரு லார்ஜ் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து அவிச்ச மா எடுத்திருக்கிறேன். அதோடு வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் உப்புத்தூள், இதோடு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியும் வந்து ஒரு ஊரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் வந்து சில்லறைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அச்சி முறுக்கு, அச்சி தீன், இந்த மாதிரி ஒவ்வொன்று சொல்லுவாங்க. சீனி முறுக்கு இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து சில்லறைண்டே தான் சொல்கிறோம் இதுக்கு. இப்போ வந்து இந்த ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். இப்போ வந்து இதுக்கு தேங்காய் பாலும் வந்து கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து ரொட்டிக்கு மாவு பிணையிற மாதிரி இதை வந்து நல்லா பிணைஞ்சிக்கொள்ள வேணும். கொஞ்சம் கொஞ்சமாக பாலை ஊற்றி நல்லா இடியாப்ப மாவு, ரொட்டி மாவு அந்த மாதிரி பிணைஞ்சிக்கொண்டா சரி, நல்லா சாஃப்ட் டோவாக வரும் இது.
மாவு வந்து இந்த மாதிரி நீட் பண்ணக்குள்ள இந்த இதில் வந்து ஒட்டாமல் வர வேணும், போலில் வந்து ஒட்டக்கூடாது. இது தான் வந்து சரியான பதம். இப்போ இந்த மாவு வந்து சரியான சாஃப்ட் இது. இப்போ வந்து இடியாப்ப உரல் எடுத்து இதில் வந்து முறுக்கு செய்கிற அச்சை வந்து நான் உள்ளுக்கு போட்டு வச்சிருக்கிறேன். இதுக்கு வந்து நாங்கள் செஞ்சு வச்ச டோவை இதில் போட்டுட்டு இது வந்து நாங்கள் புளிஞ்சு எடுக்க வேணும். நான் வந்து ஒரு ஆயில் பேப்பரை விரிச்சிருக்கிறேன். இந்த ஆயில் பேப்பருக்கு மேலே நான் இதை புளிஞ்சு எடுக்க போகிறேன். இப்போ வந்து இதை சின்னதாக முறுக்கு ஷேப்பில் சுற்றி எடுத்தால் சரி. இது இப்போ அப்படியே எடுத்து ஃப்ரை பண்ண தான் இருக்கி. இப்போ வந்து நான் ஒரு ஃபோக் எடுத்து இதுலேயும் வந்து ஒரு டிசைன் செஞ்சு கொள்கிறேன். அடுத்தது வந்து இடியாப்ப உரலுக்கு இன்னொரு அச்சோண்டு போட்டு இதுலேயும் வந்து ஒரு டிசைன் வந்து நான் செய்கிறேன். இப்போ வந்து இதை சின்னதாக கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம்னா இதுவும் வந்து ஒரு டிசைனாக மாறிடும். இப்போ வந்து ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒண்டொண்டா நான் வந்து இதில் சேர்க்குறேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இது ஃப்ரை ஆகின பிறகு தான் நாங்கள் வந்து எண்ணெய் கரண்டியை போட்டு இதை மெதுவாக திருப்பி எடுக்க வேணும். நீங்கள் பொரிக்கக்குள்ளையும் நிறைய போட்டு பொரிக்காதீங்க, அப்பயும் வந்து தூளாகிடும். இப்போ வந்து இது லைட்டாக கோல்டு கலருக்கு மாறக்கொள்ள இதை வந்து இறக்கி கொள்ள வேணும். இப்போ வந்து எல்லா சில்லறையும் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு பாகு பெரட்ட வேணும். இப்போ எப்படி பாகு பெரட்டுறேன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஒரு தாச்சியில் சீனி சேர்த்துட்டு அந்த சீனி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ இந்த சீனி வந்து தண்ணியில் நல்லா டிசால்வ் ஆக வேணும். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு இருங்க. இப்போ இது நல்லா கொதித்து இந்த மாதிரி பபிள்ஸ் வர வேணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்பூன் எடுத்து நாங்கள் இந்த மாதிரி கையில் பார்த்தா இது கொஞ்சம் இழுப்படுற தன்மை வந்தால் இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த சில்லரை வந்து பொரிச்ச பிறகு இது நல்லா ஆற வேணும். ஆறினத்துக்கு பிறகு தான் நாங்கள் பாவு பெரட்ட வேணும். அப்போ தான் வந்து நல்லா பிடிக்கும். இப்போ வந்து இது சில்லரை நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு பிறகு தான் நான் வந்து இந்த செஞ்ச சுகர் சிரப்பை வந்து இதில் நான் சேர்க்குறேன். இப்போ இந்த சில்லறையில் வந்து எல்லா இடமும் படுற மாதிரி நான் நல்லா பெரட்டிக்கோங்க. இப்போ நாங்கள் பெருநாளைக்கு செஞ்ச 2 தீனும் வந்து ரெடி ஆகிட்டு கொக்கீஸ் அண்ட் சில்லரை இது ரெண்டையும் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொக்கீஸ்க்கு வந்து எங்களுக்கு சாக்லேட் கொக்கீஸ்ன்னு கூட சொல்லணும். பார்க்குறதுக்கே வந்து நல்லா பசந்தாகவும் இருக்குது, அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி ரெண்டையும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். until then bye bye from my Inwell recipes. Thank you so much for watching.